ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் ஹரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 6 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா மசாலா பூரி. இதுக்கு ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம், கோதுமை மாவு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நல்லா பூரிக்கு தேவையான அளவுக்கு நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு மினிமம் சைஸில் திரட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக குருமாவோ எதுவுமே தேவையில்லை. வெறும் பூரியை நான் சாப்பிட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் வச்சுக்கிட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேய்ச்சி வச்சுருக்கிற மசாலா பூரிகளை நம்ம கொதிக்கிற எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மசாலா பூரி. கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும். சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செகண்டாக பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கான எக் ஆம்லேட் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த எக் ஆம்லேட் செய்கிறதுக்கு நம்ம 2 பிரெட் துண்டுகளை நல்லா ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்கலாம், இல்லைன்னா 2 முட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையில் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு தவாவில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் கூட நம்ம கடலை எண்ணெயில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா அந்த பட்டரில் ரோஸ்ட் ஆகட்டும். இதில் அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவல் அமௌண்ட்டாக சேர்த்துக்கலாம். எல்லாமே பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை சேர்த்துக்கோங்க. நல்லா பரப்பி ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த தக்காளி வெங்காயம்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஆம்லேட்டாக வந்துடும். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு திருப்பி போடும்போது அந்த பிரெட்டு கீழே விழாமல் இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நல்லா உருகின அப்புறம் நம்ம அப்படியே தட்டை அப்படியே ஃப்ளிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக விழுந்துடும். இப்போ 2 பக்கமும் நல்லாவே உங்களுக்கு குக் ஆகிடும். இதை அப்படியே நம்ம பிளேட்டில் நம்ம கவுத்துனோன்னா சூப்பரான ஒரு பிரெட் ஆம்லேட் ரெசிபி. இது ட்ரெண்டிங்கான ஒரு பிரெட் ஆம்லேட் ரெசிபி. இதுவும் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் சாஸ் வச்சுக்கலாம், இல்லைனா சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாஸ் இல்லாமையே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா கார பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கார பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1/2 கப் இல்லைன்னா 3/4 கப் அளவு கூட பாசிப்பருப்பு எடுத்து நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த 2ஐயும் நம்ம குக்கரில் சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 4 கப் அளவுக்கு இல்லை 4லேருந்து 4.5 கப் அளவு கூட நீங்கள் தண்ணி சேர்த்து நிறைய தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா பொங்கல் நல்லா உங்களுக்கு மசிஞ்சு குலைவாக வந்துடும். ஸோ ஒரு கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே சூப்பராக பொங்கல் நல்லா மசிஞ்சு வந்துடும். எப்படி நம்ம தாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் தாளிச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக மணமாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது 2ம் நல்லா பொரியட்டும். இதில் நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்து இதை லோ ஃப்ளேம்லேயே நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அப்படியே பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பரான கமகமான வெண்பொங்கல் ரெடி ஆகிடும். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னியும் சாம்பாரும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பனானா யூஸ் பண்ணி ஒரு பேன்கேக். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு பேன்கேக். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்க போகிறேன்.
நல்ல வந்து அந்த பேன்கேக் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட்டேன். இதில் நல்ல ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு கப்பில் மைதா மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அந்த மைதா மாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பனானா பியூரியை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அந்த தோசை பேட்டர் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நமக்கு பேன்கேக் பேட்டரும் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா தண்ணியாக கிடையாது, ஒரு நல்ல ஒரு கெட்டியாக மீடியமாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அப்படியே நல்லா ஹீட்டாக இருக்கிற பேனில் இந்த மாவை அப்படியே ஊற்றிக்கலாம். சூப்பராக உங்களுக்கு ஒரு பேன்கேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம மேலே வந்து ஹனி சேர்த்துக்கலாம், இல்லைனா மேபிள் சிரப் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் ஹனியே உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு பட்டர் வச்சு மேலே வந்து ஹனி சேர்த்து கொடுத்தீங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம 5வது பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பாலக் சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இந்த பாலக் சப்பாத்தி செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயில் இந்த பாலக்கை வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம அலசி வச்சிருக்கிற பாலக்கீரையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான் அந்த கொதிக்கிற தண்ணியில் இருக்கணும். அது அப்புறம் அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் ஒரு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கிட்டேன். இதில் அரைச்சி வச்சிருக்கிற பாலக் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள். இதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓமம் வந்து நல்ல ஃப்ளேவர் இருக்கும். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு நல்ல சாஃப்டான மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு சப்பாத்திக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா வந்து ஊறிச்சுன்னா உங்களுக்கு சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 1 மணி நேரம் கழித்து நம்ம சப்பாத்தியை நல்லா வந்து ரவுண்டாக திரட்டி சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான பாலக் சப்பாத்தி, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை நீங்கள் டின்னருக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஒரு கிரேவி, பன்னீர் கிரேவி, வெஜிடபிள் கிரேவியோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சப்பாத்தியை நான் ஃபுல்கா டைப்பில் செஞ்சுருக்கேன். ஸோ டைரெக்டாக அந்த அடுப்பில் போட்டு செய்யும்போது உங்களுக்கு பஃப்னு உப்பி வரும். சூப்பரான ஒரு சப்பாத்தி. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா எக்கு வச்சு யூஸ் பண்ணி ஒரு பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இதில் பச்சை மிளகா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் தக்காளியை கூட நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற ஆம்லேட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் 2 பிரெட் ஸ்லைசஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சூப்பரான பிரெட் சீஸ் டோஸ்ட் ரெசிபி. மேலே கொஞ்சம் சீஸ் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு 1 பாட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே குயிக்காக இந்த பிரெட் ஆம்லேட் வந்து நீங்கள் செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா எண்ட் ஸ்க்ரீனில் வரும். அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அது பார்ட் 1 வீடியோ. அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.